ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு வணக்கம். இது வந்து நான் நாட்டுக்கோழி சிக்கன் தான் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தார். எங்கே போய் வாங்கிட்டு வந்தார் தெரியல, போய் வாங்கிட்டு வந்தாங்க. பியூர் நாட்டுக்கோழி. இந்த சிக்கனை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நான் சீரழிஞ்சு செங்கசமந்தே போயிட்டேன்ப்பா. சரி, நார்மலாக செய்கிற மாதிரி சிக்கனை செஞ்சேன். சரி, நாட்டுக்கோழி தான், நாட்டுக்கோழினாலும் சீக்கிரமாக வெந்துடும். நான் எல்லாம் பட்டை கிராம்பெலாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு சிக்கனை போட்டு வதக்கிட்டு தக்காளி பச்சை மிளகாயும் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு அப்புறம் பெப்பர் சிக்கன் தான் செஞ்சேன். மிளகு சீரகம் சோம்பு வறுத்து அரைச்சி போட்டாச்சு. எல்லாம் செஞ்சு முடித்து பிள்ளைகிட்ட கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள் வந்துச்சான்னு பார்க்க சொன்னால் ஆமாம்மா வெந்துட்டு அப்படின்னு சொல்லி இந்த பக்குவத்துக்கு இறக்கி சாப்பாடு கொடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வேகலை சிக்கனு. அப்புறம் குக்கரில் போட்டு வேக வச்சு அப்புறம் செஞ்சு முடித்தேன். இது வந்து அந்த நாட்டுக்கோழி சிக்கன்னால் அதிலிருந்த முட்டையை எங்கள் வீட்டுக்கார் தனியாக வாங்கிட்டு வந்தார். அதை தனியாக தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி வரவல் மாதிரி செய்கிறேன். இது மேலே வெள்ளை தோடுலனால மேலே ஒரு லேயர் பாலிஷாக கண்ணாடி மாதிரி இருக்குது. வேகவே மண்டைக்கான லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சேன். ஒரு வழியாக சிக்கனை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஒரு வழியாக ஃபினிஷிங் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். குக்கரில் 2 விசில் 3 விசில் வச்சேன். சேனலுக்கு